அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 2 கரண்டி கோதுமை மாவு இருந்தால் 10 டம்ளர் ஐஸ்கிரீம் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கரண்டி கோதுமை மாவு எடுத்துகிட்டு அது கூடவே 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் காய்ச்ச போகிறோமோ அதுலேயே நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணாலும் போதும். தனியாக இதுக்கு வேறு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றணும் அப்படிங்கிற எதுவும் இல்லை. நீங்கள் ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நீங்கள் கைவிடாமல் இலக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கிளறி விடாமல் இருந்தால் அது கொஞ்சம் கட்டை ஆயிரும். அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு அரை பாத்திரத்துக்கு வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை நமக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி மாவு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் இருந்து நம்ம அது கொஞ்சம் கட்டியாகட்டும். அதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. நல்லா க்ரீம் பதத்துக்கு இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த அரைச்சது கூட ஸ்ட்ராபெரி க்ரஷ் இருக்குது. இது ஒரு 4 ஸ்பூனுங்கிறது 5 ஸ்பூன் வேணாலும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒயிட் கலரில் இருந்தது பிங்க் கலர் மாதிரி ஆயிடுச்சு. இந்த அரைச்ச எல்லாத்தையும் நீங்கள் பேப்பர் கப்பில் ஊற்றி வச்சுக்கோங்க. நான் இப்போ பேப்பர் கப்பில் ஊற்றுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கின பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வேணாலும் நீங்கள் ஊற்றி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் இப்படி வைக்கும்போது கொஞ்சம் ஐஸ்கிரீம் இதில் கட்டி ஆயிரும் மேலே. அதனால் நான் சில்வர் பேப்பர் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா ஐஸ்கிரீம் ரெடி. இதே ஐஸ்கிரீம் மிக்ஸில் 2 கப் மட்டும் பிஸ்தா ஃப்ளேவர் ஊற்றி வச்சு பார்த்தேன். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.